எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம FLV சேனல். நான் உங்க அஸ்வின் ஜெனிஷ்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் எதை பற்றினா இன்னைக்கு நம்ம பைசப் ஒர்க் அவுட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு பண்ணுறோம். அண்ட் இந்த ஒர்க் அவுட் நான் பைசப் வீடியோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது என்னோட சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவே பைசப் ஒர்க் அவுட் வீடியோ தான். ஸோ அந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்காக நான் திரும்ப ரீஅப்டேட் பண்ணுறேன்னா எப்போவுமே சேனல் ஃபஸ்ட்டு வீடியோனா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்டாக கொஞ்சம் கூட அப்டேட்டடாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அண்ட் இந்த ஒர்க் அவுட் நம்ம ஒரே ஒரு தம்பிள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஒர்க் அவுட் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். சரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேல்கஸ் நீயை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் திரும்ப கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்கள் ப்ரோ, சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ரோ, இல்லைனா அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அதை பற்றி நிறையவே நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். நிறைய பிளாக்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துட்டேன். வேறு நிறைய யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன். பட் அதில் அவங்க பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனோட ஒரு வீடியோ போட்டால் தான் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு பேருக்கு கேட்டுட்டிங்களே அப்படின்னு போட்டால் நல்லா இருக்காது. ஸோ நான் ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அவங்க பர்ஃபெக்ட் எதனால் அப்படி சொல்கிறாங்க, எதனால் ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் இல்லைன்னா ஏன்னா இந்த ஒரு விஷயம் மோஸ்ட்லி ஜெனட்டிக்ஸ்னால தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 95% ஜெனட்டிக்ஸ்னாலையும் மீதி நம்மளோட ஹேபிட்ஸ்னால வருது அப்படிங்கிறாங்க. அண்ட் இது மசிலோட டிஸ்ஃபங்க்ஷன்லாம் இல்லை, இது போன்ஸோட லொக்கேஷன் மாறுது, ஒரு சேஞ்ச் ஆகுறது. அதனால தான் நமக்கு வேல்கஸ் நீ ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ மசில்ஸ்னால் நம்ம நாளுக்கு நாள் உள்ள ஹேபிட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணியா எக்ஸசைஸ் பண்ணியா அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இந்த போன்ஸோட ஜாயிண்ட் மாற்றங்கிறது ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும்னா ஒரு டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாமல், ஒரு ப்ரொஃபஷனலோட அட்வைஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அவ்வளோ பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ தேவையில்லாமல் வீடியோ பண்ண வேண்டாம்னு தான் நான் அது பண்ணல. சரி, உங்களுக்கு வேணும்னா நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன், பர்ஃபெக்ட் சொல்யூஷன் கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். சரி, நம்ம ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகும். ஏன்னா இது ரொம்ப லெங்கியாக போயிட்டுருக்கு. சரி வாங்க ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபிட்னஸ் ரிலேட்டட், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் அண்ட் vlog கூட பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான சேனல் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட், கான்சன்ட்ரேட்டட் டம்பல் கர்ல்ஸ். இந்த ஒர்க் அவுட் எதனால் ஃபஸ்ட்டில் வச்சோம்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட பைசப் மசில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் கேட்கலாம், எல்லா பைசப் டம்பல் கர்ல்ஸுக்கு எல்லாத்துக்குமே பைசப் தானே ஒர்க் ஆக போகுது அப்படின்னு. இல்லை, அந்த ஒர்க் அவுட்டுக்கெல்லாம் எப்படின்னா பைசப் கூட மற்ற மசில்ஸும் லைட்டாக சப்போர்ட் பண்ணும். ஷோல்டராக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஸ்டாண்டிங்கில் நிற்போம். நின்று பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மசிலுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும். ஓகே, பட் ஆனால் இந்த ஒர்க் அவுட்டில் பைசப் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆக போகுது. பிகாஸ் என்னென்னா நம்ம மற்ற மசில் எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு மசிலை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு இந்த ஒர்க் அவுட்டுக்கு நீங்கள் ஸ்மால் ஒரு சின்ன தம்பிள் எடுத்துக்கிட்டால் போதும், வெயிட் குறைஞ்ச தம்பிள் எடுத்துக்கிட்டால் போதும். பிகாஸ் இதில் பைசப் மட்டும் ஒர்க் ஆகிறதுனால நீங்கள் மற்ற ஒர்க் அவுட்டுக்கு யூஸ் பண்ணுற சேம் வெயிட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்படியே நீங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தூக்க முடிஞ்ச வெயிட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் 3 செட்ஸு இல்லை 3 to 4 செட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 6 to 12 ரெப்ஸ். நீங்கள் ஒவ்வொரு செட்லேயும் என்ன பண்ணணும்னா 2 to 2 ரெப்ஸாக குறைச்சிக்கலாம். ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்மளோட நீ இருக்குது பார்த்தீங்களா, நீயை உங்களோட லெக்கில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட பைசப் மசில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. மற்ற எல்லா மசில்ஸும் ரெஸ்ட் ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ரெஸ் பண்ணணும். எப்போவுமே நம்ம இதை மேலே போகிற இந்த ஒரு ஆக்ஷனை சென்ட்ரிக் போர்ஷன் அப்படிம்பாங்க. நம்ம கீழே இப்படி ரிவர்ஸில் போகுது பார்த்தீங்களா, இதை ஈசென்ட்ரிக் அப்படிம்பாங்க. நம்ம மேலே போகிறது ஒரு 1 செகண்ட் ஸ்பீட்லேயும் கீழே போகிறது ஒரு 3 செகண்ட் ஸ்பீட்லேயும் பண்ணணும். நம்ம மோஸ்ட்டாக எல்லோரும் பண்ணுறது என்னென்னா ஸ்பீடாக இப்படி எடுப்பாங்க, ஸ்பீடாக விட்டுருவாங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. மேலே போயிட்டு கீழே வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக, பட் ரொம்ப ஸ்லோவாக வரக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இன்ஜுரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேலே 1 செகண்ட் ஸ்பீட்லேயும் கீழே ஒரு 3 செகண்ட் ஸ்பீட்லேயும் 1:3 ரேஷியோவில் நீங்கள் பண்ணணும். செகண்ட் ஒர்க் அவுட் நார்மல் டம்பிள் பைசப் கர்ல்ஸ். ஓகே, இது நார்மலான நம்ம எப்போவுமே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நார்மலான டம்பிள் பைசப் கர்ல்ஸ். பட் இதுக்கு முன்னாடி பண்ணதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதில் பாருங்களேன், இப்போ நான் டம்பிள்ஸ் எடுக்கிறேன்.
dumbbells இருக்கு. இப்போ இதுல நம்ம நார்மலா bicep curls பண்றோம். ஓகே? இப்போ சப்போஸ் நம்ம வந்து ரெப் வந்து நிறைய பண்றோம். கடைசி செட் நம்மளால பிரஸ் பண்ணி மேல தூக்க முடியல. இந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்? நம்ம லைட்டா பேக்கை பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இந்த ஒரு மோஷனுக்கு போவோம் லைட்டா பெண்ட் பண்ணி. ஸோ இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட பேக் மசில் ஒர்க் ஆகுது. அட் த சேம் டைம் நம்மளோட ஷோல்டர் மசில் தூக்குறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, பட் இதுவே பார்த்த அந்த கான்சென்ட்ரேட்டட் கேர்ள்ஸில் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் நம்மளோட மற்ற இன்னொரு ஆர்மை யூஸ் பண்ணி ஜஸ்ட் அப் பண்ண வேண்டிய மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் அந்த ஒர்க் அவுட்டை ஃபர்ஸ்ட் வச்சேன். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஒர்க் அவுட் நான் சொல்கிற எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்காக ஒர்க் அவுட். இது ஒரு இன்டர்மீடியட்டோ இல்லை அட்வான்ஸ் பர்சன்ஸ்க்காக ஒர்க் அவுட் இல்லை. இது ஒரு பிகினர்ஸ்க்கான ஒர்க் அவுட். ஸோ வந்து நம்ம வந்து டிஃபிகல்ட்டி லெவல் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஒர்க் அவுட் நம்ம நார்மலாக எப்போவுமே ஜிம்ஸில் பார்க்குற மாதிரி தான் ஜஸ்ட் நார்மலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் ஒரு விஷயம், நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா வந்து நம்ம ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணுவோம். அதாவது மேலே இருந்து கரெக்டாக மேலே இருந்து கீழே வரைக்கும் போயிட்டு தான் மேலே வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா வந்து கீழே போயிட்டோம்னா ரெஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து நமக்கு வந்து மசில் வந்து இன்னும் கூட ஸ்ட்ராங்காக கான்ட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. நம்ம ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போனால் தான் அந்த ஒரு பைசப் மசிலோட ஃபுல் ஆக்டிவிட்டி கிடைக்கும். இப்போ இந்த பைசப் மசிலோட ஆக்டிவிட்டி என்னன்னா வந்து ஃபுல்லாக கீழே போயிட்டு மேலே வந்தால் தான் அந்த ஃபுல் மோஷன் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் மோஷன் கிடைச்சாதான் பைசப் வந்து ஒரு முழுமை அடையும். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் கீழே வர போயிட்டு மேலே அப் பண்ணணும். மேலே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்து பாதி ஒரு ஹாஃப் ஹவர் வந்துட்டு திரும்ப கீழே போயிடும். அப்படியும் பண்ணக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கூட ஓவர்லோட் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு 10 ரெப்ஸ் வந்து நம்ம வந்து நார்மலாக மேலே இருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசி ஒரு 2 ரெப்பா 3 ரெப்பா உங்களுக்கு வந்து கூட ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணுறது கீழே போயிக்கலாம். ஓகே, இல்லை இன்னும் கூட உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்ல இருந்து மேலே போயிட்டு ஆஃப் பண்ணுறது எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். பட் அதுக்காக ஃபுல் செட்டையும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் கான்ட்ராக்ஷன் கிடைக்காது, ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களோட பைசப் வந்து ஃபுல்லாகவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். அடுத்த ஒர்க் அவுட் வந்து பைசப் மசில் மட்டும் இல்லாமல் பைசப்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டான மசில் நிறைய பேருக்கு இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. பட் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. பைசப்னாலே வந்து இந்த ஒரு பைசப் கேர்ள்ஸ் மட்டும் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பைசப்போட இந்த சைடு, அதாவது இந்த சைடு வந்து பிராக்கியோசிஸ் அப்படின்னு ஒரு மசில் இருக்கு. அந்த மசில் நம்மளோட ஃபோராமோட கனெக்ட் ஆகுது. அதாவது நான் இதில் வருது பார்த்தீங்களா, இந்த மசிலும் நம்மளோட பைசப் மசிலும் கனெக்ட் ஆகுறது தான் இந்த ஒரு மசில், பிராக்கியோசிஸ் மசில். ஓகே, இந்த பிராக்கியோசிஸ் மசில் ட்ரெயின் பண்ணுற மூலமாக நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா வந்து உங்களோட ஃபோராம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஆஸ்தட்டிக்கான ஒரு மேஸ்குலினான ஒரு ஃபோராம் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து நார்மலாக ஃபோராம்னா நம்ம வந்து இந்த ஒரு மோஷனும் ரிவர்ஸ் மோஷனும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்னன்னா வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒர்க் அவுட். இது என்னன்னா வந்து நமக்கு வந்து ஒரு வி ஷேப், இங்கே ஒரு கட் கிடைக்கும். ஓகே, நீங்கள் நிறைய பாடி பில்டர்ஸ்க்கு பார்த்துருப்பீங்க. பட் வந்து எப்படி கொண்டு வர்றது, எப்படி அந்த ஒரு கட் கொண்டு வர்றது தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஒர்க் அவுட், அதாவது வந்து ஹேமர் கேர்ள்ஸ், இந்த ஒரு ஹேமர் கேர்ள்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு வி கட் கிடைக்கும். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து நம்ம நார்மலாக பைசப் கேர்ள்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு மோஷனில் பண்ணுறதை விட நம்ம வந்து என்ன இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு சைடு மோஷனில் வந்து ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து மற்ற மசில்ஸோட கான்ட்ராக்ஷன் கொஞ்சம் குறையும். பிகாஸ் ஆல்ரெடி வந்து இந்த ஒரு எக்ஸசைஸில் 2 மசில் டார்கெட் ஆகுது. ஓகே, அப்போ என்ன ஆகிடும், நமக்கு வந்து இதுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த ஒர்க் அவுட்டே ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் டஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா அந்த மசில்ஸை மட்டும் இண்டிவிஜுவலாக தனியாக நம்ம டார்கெட் பண்ணணும். நம்ம இப்போ நார்மல் பைசப் கேர்ள் மாதிரி பண்ணோம்னா ஷோல்டர் டார்கெட் ஆகுது, பேக் டார்கெட் ஆகுது. அப்படி இருக்கும்போது யூஸ் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பொசிஷனில் கிராஸ் பொசிஷனில் கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் பர்ஃபெக்டாக வந்து டார்கெட் ஆகும், மசில் கான்ட்ராக்ஷன் ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ நாங்கள் பேசிக்கான ஒரு பைசப் ஒர்க் அவுட் வீட்டில் வந்து ஒரு தம்பிளை வச்சு நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய பைசப் ஒர்க் அவுட் இவ்வளோன்னா கடைசியாக உள்ள ஒரு போனஸ் ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து பைசப், பிராக்கியோசிஸ் மசில், அட் த சேம் டைம் நம்மளோட 2 ஃபோராம் மசில், அதாவது ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் இந்த ஃபோராம் மசில்ஸ் வந்து டார்கெட் ஆகும். சரி, எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ஒர்க் அவுட் நம்ம நார்மலாக பைசப் கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம இந்த பொசிஷனில் எடுக்கும் பார்த்தீங்களா, இதில் வந்து நேர் ஆப்போசிட்டில் திரும்பிக்கணும். அதாவது உங்களோட கை வந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு திரும்பிக்கணும். ஓகே, பட் இப்படி திரும்பும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா இப்படி தொங்கப்பட்டுருவாங்க. தொங்கப்பட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுவாங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நம்மளோட கீழே
ஃப்ரண்ட்ல உள்ள ஃபோரம் மட்டும்தான் ஒர்க் ஆகுதே தவிர பேக்ல உள்ள ஃபோரம் ஒர்க் ஆகாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் கையை வந்து ஸ்டெடியாக வச்சுக்கணும். இல்லைன்னா வந்து லைட்டாக மேலே அப்பரில் இந்த மாதிரி தூக்கி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, பார்த்துக்கோங்க எப்படி பண்ணலான்னு பாருங்க. இந்த ஒரு பொசிஷனில் ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த ஒர்க் அவுட் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பொதுவாக இந்த ஒர்க் அவுட் வந்து யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா வந்து நம்ம வந்து இந்த ஒர்க் அவுட் ஆல்ரெடி மற்ற ஒர்க் அவுட்லாம் பண்ணி வந்து நம்மளோட மசில் எல்லாம் வந்து வீக் ஆகிருக்கும். கடைசியில் எந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு பண்ணணும் அப்படி இன்ட்ரெஸ்ட்டில் போனாலுமே கடைசி ஒரு ரெண்டு தடவை நம்ம பண்ணிட்டு ஐயோ எதுக்கு வேண்டாம், நம்ம ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிட்டோம்ல, அந்த மசில்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவோம். பட் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஃபோராம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய யூஸ் இல்லாமல் போயிடுது. ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருது. உங்களோட ஆர்ம்ஸ் வந்து டோட்டல் ஃப்ரண்டோட ஆர்ம்ஸ் மொத்தமே வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒர்க் அவுட்டையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட். அவ்வளோதாங்க இன்னையோட ஒர்க் அவுட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அதில் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இன்ஸ்டா ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க வீடியோ. நன்றி, வணக்கம்.